வணக்கம். வாங்க, இது விஜிஸ் கிச்சன். இனி விஜிஸ் கிச்சனில் என்ன சமையல்னு பார்த்துடலாம் வாங்க. இன்றைக்கி எறா தான் வாங்கியிருக்கேன். வெள்ளை எறா தான் வாங்கியிருந்தேன். அதை நல்லா சுத்தம் பண்ணி எடுத்துட்டேன். அது 65 தான் போட போகிறேன். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. கார்ன்ஃப்ளவர் மாவு 1 ஸ்பூன் எடுத்துருக்கேன். மைதா 1 ஸ்பூன் எடுத்தாச்சு. ரெட் சில்லி பவுடர் எடுத்துருக்கேன். கொஞ்சமாக கேசரி பவுடர், அப்புறம் வந்து 65 மசாலா, உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சமாக எலுமிச்சைப்பழம். ரொம்ப வேணும்னா நிறைய புளிப்பாக சாப்பிட்றவங்க தான் ஒரு பழம் சேர்த்துக்கலாம். நம்ம கொஞ்சம் அதிகமாக சேர்க்க மாட்டேன். ஆல்ரெடி நம்ம 65 மசாலாலே பார்த்திங்கன்னா லெமன் இருக்கும். அதனால் புளிப்பு அதிகமாகிடும். பாதி பழம் போட்டாலே போதும். இதை ஃபஸ்ட்டு நல்லா கையை விட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துருங்க. கட்டி இல்லாமல் நல்லா கொல கொலன்னு வர மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிடணும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. இதில் சிலர் எண்ணெய் சேர்ப்பாங்க. நான் எண்ணெய்லாம் சேர்க்கல. நம்ம தண்ணியே போட்டு சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். போட்டு தான் கொஞ்சம் நல்லா தண்ணியை விட்டு தண்ணியை நல்லா கொல கொலன்னு வர அளவுக்கு சேர்த்துக்கணும். சும்மா ஈவினிங்கில் சாப்பிட்றதுக்காக நான் இதை போட்டிருக்கேன். சும்மா பசங்களுக்கு செஞ்சு கொடுக்கலான்ட்டு. அப்புறம் நல்லா பிசைஞ்சாச்சா. இப்போ வந்து எறாவை வந்து நம்ம சுத்தம் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து இதில் சேர்த்துடலாம். இதில் சேர்த்து ஒரு 2 மணி நேரம் வந்து நான் ஃப்ரீசரில் வச்சுட்டேன். அப்போ தான் அந்த கொஞ்சம் மசாலா நல்லா ஊறினா தான் அது டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதனால் 2 மணி நேரம் நம்ம வந்து மசாலாவை போட்டு ஊற வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தாச்சு. இப்போ பொரிக்க போகிறோம். எண்ணெய் வந்து நம்ம மீன் பொரிக்கிற கடாயிலே பொரிச்சிக்கலாம். ரொம்ப பெரிய கடாயில் விட்டால் எண்ணெய் தான் நிறைய வேஸ்ட் ஆகும். அதனால் இந்த மாதிரி கடாயில், தட்டையாக இருக்கிற கடாயில் நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், கொஞ்சமாக எறா முங்குற அளவுக்கு தான் எண்ணெய் விட்டுருக்கேன். விட்டாச்சு. இப்போ ஒவ்வொன்றா ஸ்பூனில் எடுத்து போட்டுக்கலாம். அப்போ தான் அந்த மாவோடு சேர்ந்து நம்மளுக்கு வரும். அப்போ வந்து அது நல்லா கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். ஒவ்வொன்றா எடுத்து போட்டோம்னா அந்த மசாலா வந்து வேஸ்ட்டாக போய்டும். அதனால் ஸ்பூனில் எடுத்து போட்டோம்னா அந்த மசாலாவோட கொஞ்சம் கொஞ்சமாக அள்ளி போட்டோம்னா சூப்பராகிடும். ஒரு பக்கம் வந்தது திரும்பவும் திருப்பி விட்டுடுங்க. திருப்பி விட்டுட்டு அது மாவு இருக்கிறதுனால ஒன்றோட ஒன்று ஒட்டும். நம்ம அப்புறமா எடுத்து பிச்சு தனித்தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அவ்வளோதான் பாருங்கள், சூப்பரானா. இதை வந்து நம்ம சிம்மில் தான் செய்யணும். ஏன்னா எறா வந்து நம்ம பச்சையாக போடுறோம் இல்லைங்களா, அதனால் ரொம்ப சிம்மில் தான் வச்சு செய்யணும். சூப்பராக இருக்கும். அவ்வளோதான் பாருங்கள், எல்லாம் வந்து இப்போ எல்லாத்தையும் திருப்பி விட்டுட்டு அவ்வளோதான் ஒரு பிளேட்டுக்கு மாற்றி அதை கொஞ்சம் போல் ஆனியனும் லெமனும் கட் பண்ணி வச்சுட்டேன். சூப்பரான ப்ரான் 65 ரெடியாக ஆகிடுச்சு. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம்.